நான் ஹரித்வாருக்கு ராமரை பார்க்க போறேங்க அப்படின்னு விமான நிலையத்துல பேட்டி கொடுத்திருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன்க. செப்டம்பர் 8ஆம் தேதி. எந்த ராமருங்க, எந்த கோயிலுங்க அப்படின்னு கேட்டா, உண்மையிலேயே நான் கோயில்ல இருக்கிற ராமரை பார்க்க தாங்க, தரிசனம் செய்ய தான், ரிலாக்ஸ் ஆகணும்னு அங்க போறேங்க அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. அந்த கோயிலுங்கிறது பாஜக தானா அப்படின்லாம் கேள்விகள் வட்டம் அடிச்சிட்டு இருக்குங்க. சரி, ஏன் திடீர்னு இந்த வடக்கு விசிட் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா, அதிமுகக்குள்ளார ஒற்றுமையாக இருந்தால் வெற்றி நிச்சயம். அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வெற்றியா மாறும் அப்படிங்கிறதால தான் செங்கோட்டையன் அப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சாரு. ஆனா அந்த கருத்துக்கு முறையான விளக்கம் கேட்காம தடாலடியாக நோஸ் கட் பண்ற மாதிரி கட்சி பதவிகளை பறிச்சதுங்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. இது அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடியுடைய சர்வாதிகார போக்க வெளிப்படுத்துறதா இருக்கு. இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு டெல்லி தலைவர்கள்கிட்ட அவர் முறையிட வாய்ப்புகள் உண்டு அப்படின்னும் தகவல் தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்துல அதிமுக கூட்டணி வலுவாக இருக்கணும் அப்படின்னும் டெல்லி பாஜக நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகக்குள்ளார வருகின்ற சலசலப்புகளையும் தங்களுக்கான லாபமாக எப்படி மாத்திக்கிறது அப்படின்னும் அவங்க கணக்கு போடவும் தவறல. அதனால சமாதானம் ஏற்படுத்த முயற்சி செய்யலாம் அப்படின்னும் தகவல்கள் வட்டமடிக்குதுங்க. பார்ப்போம், எந்த சஸ்பென்ஸா இருந்தாலும் உடஞ்சுதானே தீரணும்.